வெல்கம் டு சமையல் முதல் சாஃப்ட்வேர் வரை. ஜஸ்ட் இன்னைக்கு நியூஸ்ல நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சில ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி கிரீன் கிராக்கர்ஸ் ஆர் அலௌடு அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஸோ இது என்ன கிரீன் கிராக்கர்ஸ் அப்படின்றதா இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிரீன் கிராக்கர்ஸ் பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ரெகுலர் கிராக்கர்ஸை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த கிராக்கர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சில மேஜர் காம்பனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு காம்பனன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஃபியூயல். ஸோ நம்மளோட வெஹிக்கிளுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு பெட்ரோல் ஆர் டீசல் வந்து ஃபியூயலாக யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த கிராக்கர்ஸ்க்கு வந்துட்டு இந்த சார்கோல் ஆர் தெர்மைட் வந்து ஒரு ஃபியூயலாக வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிராக்கர்ஸில் கண்டிப்பாக வந்துட்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் லைக் நைட்ரைட்ஸ் ஆர் குளோரைட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்காண்டி இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா லைக் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பேர்ன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் தேவை. ஸோ அந்த ஆக்சிஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் வந்து கிராக்கர்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் இது கூடவே ரெடியூசிங் ஏஜென்ட்ஸும் நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் லைக் சல்ஃபர். ஸோ இந்த சல்ஃபர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆக்சிஜனை பேர்ன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு இது கூட ரெகுலேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக இந்த ரெகுலேட்டர்ஸ் வந்து எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கிராக்கரோட சவுண்டும் தென் அது எவ்வளோ டியூரேஷனில் பர்ஸ்ட் ஆகணும் அப்படின்ற அந்த டைமையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ரெகுலேட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கலரிங் ஏஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கலரிங் ஏஜென்ட்ஸ் எதுக்காண்டி அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படுற கலரில் வந்துட்டு கிராக்கரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கம்பி மத்தாப்லாம் பார்த்தோம் அப்படின்னா லைக் கலர் கலராக நம்மளுக்கு எரியும். லைக் ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு கெமிக்கல் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலருக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரான்டியம் சால்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. எல்லோ கலருக்கு சோடியம் சால்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. க்ரீன் கலர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேரியம் சால்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. தென் இந்த ஆரஞ்சு கலருக்கு கால்சியம் சால்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளூ கலருக்கு நம்மளுக்கு வந்து காப்பர் சால்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலரிங் ஏஜென்ட்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு கிராக்கர்ஸை பொறுத்து நம்மளுக்கு வந்து மாறும். ஃபைனலாக நம்மளுக்கு வந்து பிளெண்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிளெண்டர்ஸ் வந்துட்டு லைக் வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி லைக் எல்லா கெமிக்கல் காம்பனன்ட்ஸையும் நம்மளுக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு அப்ராப்ரியேட் கிராக்கர் ஸ்ட்ரக்சரை வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலர் கிராக்கர்ஸில் இவ்வளவு கெமிக்கல்ஸ் நம்ம ஆட் பண்ணுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா லைக் வந்துட்டு ஒரு கிராக்கரோட டெசிபிள் சவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. தென் நம்மளோட என்விரான்மெண்ட்டில் வந்துட்டு பொல்யூஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆகுது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி ஸோ இந்த க்ரீன் கிராக்கர்ஸை வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் டெவலப் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஐஆர். ஸோ ஹூ இஸ் நத்திங் பட் கவுன்சில்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் வந்துட்டு இந்த க்ரீன் கிராக்கர்ன்ற கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த க்ரீன் கிராக்கரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சேம் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் அந்த யூஸ் பண்ணுற அந்த கெமிக்கல் லிமிட் வந்து நம்மளுக்கு வந்து கம்மி பண்ணுறாங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேரியம் நைட்ரேட் வந்துட்டு எதுவுமே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு க்ரீன் கிராக்கரா அப்படின்றத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து ஒரு க்ரீன் லோகோ ஆர் வந்துட்டு ஒரு QR கோடு வந்துட்டு அந்த கிராக்கரில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி மென்ஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஸோ இது வந்து க்ரீன் கிராக்கர்ஸ். ஸோ இந்த க்ரீன் கிராக்கர்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3 டைப் ஆஃப் க்ரீன் கிராக்கர்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வாஸ், நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார், நெக்ஸ்ட்டு வந்துட்டு சஃபல். இந்த ஸ்வாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சேஃப் வாட்டர் ரிலீசர். அதாவது அந்த கிராக்கரில் வந்துட்டு நம்ம பேர்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் அது வந்து ஒரு வாட்டர் வேப்பரை வந்துட்டு ஏரில் வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டஸ்ட் பார்ட்டிக்கில் வந்துட்டு ஏரோட மிக்ஸ் பண்ணாமல் நம்மளுக்கு கிரவுண்ட் லெவல்லே வந்துட்டு டெபாசிட் பண்ணிடும். ஸோ இது மூலமாக நம்ம வந்துட்டு பொல்யூஷனை வந்துட்டு ஒரு 30%, அதாவது அந்த கிராக்கரால் வர்ற அந்த டஸ்ட்டை வந்துட்டு 30% வந்து ரெடியூஸ் பண்ண முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டார். ஸோ விச் இஸ் நத்திங் பட் சேஃப் தெர்மைட் கிராக்கர். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து பொட்டாசியம் நைட்ரேட்டோ இல்லை வந்து சல்ஃபரோ வந்துட்டு எதுவுமே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து சவுண்ட் இன்டென்சிட்டி வந்து நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இதோட டெசிபிள் லெவல் வந்துட்டு நம்மளுக்கு 110லேருந்து 115 நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா சஃபால். ஸோ விச் இஸ் நத்திங் பட் சேஃப் மினிமல் அலுமினியம். ஸோ அலுமினியமோட யூசேஜை வந்து நம்மளுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைப் கிராக்கர் வந்துட்டு மிச்ச டைப்பை கம்பேர் பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு வந்து லோ சவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது 105 to 110 டெசிமல் வந்து நம்மளுக்கு வந்து சவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் இந்த க்ரீன் கிராக்கர்ஸ்க்கு பின்னாடி இருக்க ஹிஸ்ட்ரி. ஸோ நம்ம இந்த தீபாவளியை கிராக்கர்ஸோட சேஃபாக வந்து செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.